எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மாரி மேலே ஒரு விமர்சனம் இருந்தது. ஏன் மாரி தொடர்ந்து இதையே பண்ணிட்டுருக்கான்? மாரி ஏன் இதையே பேசிட்டே இருக்கா? அதாவது என்னன்னா, ஒரே லைஃபே காட்டிட்டே இருக்கிறான், ஒரே லைஃபே காட்டிட்டே இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தோன்றப்போ வந்து, மாரியோட சில இன்டர்வியூ நான் வந்து அப்பப்போ நான் கேட்பேன். அப்படி கேட்குறப்போ மாரி சொல்கிறது தான். பல கதைகள், சொல்லப்படாத கதைகள் இருக்குது அவனுடைய வாழ்க்கையில் அப்படின்ற பல என்ன சொல்கிறது, எமோஷ்னலான இடங்கள் இருக்குது, பல துண்டு துண்டு கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமானோ எனக்கு தோணும். ஏன்னா ஆர்ட்ன்றது வந்து ஒரு சமயத்துக்கு அப்புறம் அப்படியே இன்டர்பியர் என்ன சொல்கிறது, அப்படியே வளர்ந்து வேற ஒன்றா மாறி அப்படி போகணும்ல. அப்படி தான் நான் வந்து யோசிப்பேன் நான். பட் ஏன் மாறி வந்து ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும். பட் ஆனால் மாறி அந்த ஒரு இடத்துல இல்லை, தன்னுடைய உலகத்தை வந்து பயங்கர பெருசாக மாற்றிட்டு இருக்கிறதா நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலி. என்னென்னா ஃபஸ்ட்டு மாரி செல்வராஜுக்கு கிடைச்ச அந்த பரியேறும் பெருமாள் இப்போ பைசனுடைய வேர்ல்டை நம்ம பார்க்குறப்போ பைசனோட வேர்ல்டு வந்து பயங்கர எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறதுல வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜ் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ஃபெல்ட் நான் வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜுக்குள்ளே தான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். பீங் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு படம் பார்த்துட்டு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறத விட எனக்கு என்னென்னா, எனக்கு எவ்வளோ அந்த படம் என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத நான் பார்ப்பேன்.